லார்ட். வெரி குட் மார்னிங். இந்த காலை வேளையில் இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இதனால கூட ஒரு வேத வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். ரோமர் 5 அதிகாரம் 8 வசனம். நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே. இந்த உலகத்திலே நீங்கள் பெற்றுக்கொண்ட மிகப்பெரிய கிஃப்ட் எதுனா அது உங்களுடைய ரட்சிப்பு தான். தேவனுடைய அன்பு நிமித்தமாய் நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு. The greatest gift you have ever received is salvation. இந்த உலகத்துல இது வரைக்கும் உங்களுக்கு யாராவது உங்க பர்த்டேக்கு உங்க வெட்டிங் டேக்கு ஒரு நல்ல கிஃப்டை ஒரு காஸ்ட்லியான கிஃப்டை உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். நீங்க இது வரைக்கும் உங்க வீட்டில் இருக்கிறதுல இதுதான் காஸ்ட்லி அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை விட காஸ்ட்லியானது தேவன் உங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பு. அது ரொம்ப 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 காஸ்ட்லியானது. அது எவ்வளவு காஸ்ட்லியான்றத வார்த்தையில சொல்லி விவரிச்சிட முடியாது, ஒரு பிரசங்கத்துல சொல்லி அதை முடிச்சிட முடியாது. அவ்வளவு சால்வேஷன்றது அவ்வளவு காஸ்ட்லியானது, அவ்வளவு விலை மதிப்பு அற்றது. ஒரு போதகர் இப்படியா சொல்றாரு, அது இன்டெஸ்கிரைபபிள் கிஃப்ட், விவரிக்க முடியாத ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்றாங்க. சால்வேஷன் அவ்வளவு முக்கியமானது. ஏன்னா நம்மெல்லாம் பாவிகளா இருக்கப்ப நம்ம நல்லா இருந்து நம்ம எல்லாம் ரொம்ப குட்டான ஒரு ஆளா இருந்து மறிச்சு அந்த கிஃப்ட் ஆர்டர் கொடுக்கல. நம்மெல்லாம் பாவிகளா இருக்கும் போதே அந்த ஆர்டர் நம்ம கொடுத்தாராம். அதனாலதான் அதை சொல்றாங்க இன்டெஸ்கிரைபபிள் கிஃப்ட் அப்படின்னு சொல்றாங்க, விவரிக்க முடியாத ஒரு கிஃப்ட். அந்த கிஃப்ட்டுக்காக நீங்க என்ன பண்றீங்க? அதான் அந்த காலை வேளையில நான் உங்களுக்கு உணர்த்த போகிற காரியம். தேவன் அவர் மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். அதை ப்ரூஃப் பண்ணி காமிச்சார். அவர் உங்க மேல ப்ரூஃபா காமிச்ச இந்த அன்பு தான் அந்த சால்வேஷன். அந்த ப்ரூஃப் தான் அந்த சால்வேஷன். என் மேல இயேசு எவ்வளவு அன்பா இருக்காருப்பா, நீ ரட்சிக்கப்பட்டிருக்க, அதுதான் அவருடைய ப்ரூஃப், அவருடைய அன்புக்கு ப்ரூஃப். இன்னைக்கு காலை வேளையில நாம அதுக்கு என்ன ப்ரூஃப் பண்ண போறோம்? Whenever you receive the gift, the response is gratitude. அப்படிதானே? எப்பெல்லாம் நம்ம ஒரு கிஃப்ட்டை பெற்றுக்கொள்ளமோ அப்பெல்லாம் நம்ம கொடுக்குற ரெஸ்பான்ஸ் என்ன? ஒரு நன்றி உணர்வு. யார் நம்ம கிஃப்ட் கொடுத்தாலும் ஒரு தேங்க்ஸ் சொல்லுவோம். ஒரு தேங்க்ஸ் நமக்கு சென்ட் பண்ணி அனுப்புவோம். வாட்ஸ்அப்லோ டெக்ஸ்ட்லையோ ஏதோ அனுப்புவோம், கடிதங்கள் அனுப்புவோம். யார் கிஃப்ட் கொடுத்தாலும் ரெஸ்பான்ஸா தேங்க்ஸ் பண்ற ஒரு பழக்கம் நம்மள உண்டு. தேவன் சால்வேஷனே நமக்கு கிஃப்டா கொடுத்திருக்காரு. அவர் நம்ம மேல வச்ச அன்பு ப்ரூஃப் பண்ற விதமா சால்வேஷனை உங்களுக்கு எனக்கு கிஃப்டா கொடுத்திருக்காரு. அதுக்கு நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் என்ன? gratitude. The attitude of gratitude is a gift that you need to give back to the God. ஆண்டவருக்கு நீங்க திரும்ப கொடுக்க போகிற ஒரு கிஃப்ட் உங்களுடைய நன்றி தான். எஸ், என்னாலும் நான் சொல்லுவேன், உங்களுடைய ஜெபத்துல டெய்லி முடியலாம் கூட வீக்லி ஒன்ஸ் நீங்க சர்ச்சுக்கு வரப்போலாம், எப்பெல்லாம் சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கீங்களோ அப்பெல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க கொடுத்த இந்த சால்வேஷனுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி, நீங்க கொடுத்த அந்த ரட்சிப்புக்காக ரொம்ப ரொம்ப நன்றி, இந்த வெளியேறப்பட்ட ரட்சிப்பை பாவியாகிய எனக்கு கொடுத்தீங்களே அப்படின்னு நீங்க சொல்லுங்க. சில நேரங்கள்ல நரகத்தினுடைய தீவிர தன்மை நமக்கு தெரியாதனால இந்த ரட்சிப்புடைய மகிமையை நமக்கு தெரியல, இதோட மதிப்பு நமக்கு தெரியாம போயிடும். நீங்க எல்லாரும் சுடுதண்ணில் குளிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். சுடுதண்ணில் நீங்க குளிச்சு பாருங்க, அது என்னைக்கெல்லாம் உடம்புல படுதோ அப்பெல்லாம் அந்த சூடு எப்படி இருக்கும், அதை விட பல கோடி மடங்கு அதிகமான சூடு நரகத்துல இருக்கும். ஸோ அந்த மாதிரியான நரகத்துல இருந்து ஆண்டவர் எனக்கு சால்வேஷன் ஒரு கிஃப்டை கொடுத்து என்னை பரலோகத்துல கொண்டு போய் வச்சிருக்காருல, இதை நான் யோசிக்கும் பொழுது என்னால் நன்றி சொல்லாம இருக்க முடியாது. ஸோ இந்த நன்றி உணர்வோடு கூட இந்த ஸ்பெஷலா இந்த நாள்ல ஆண்டவரே நீர் கொடுத்த ரட்சிப்புக்காக நன்றி அப்படின்னு சொல்லி ரட்சிப்பின் நன்றி உணர்வோடு கூட இந்த நாளை ஆரம்பிக்க உங்களுக்கும் எனக்கும் தேவன் உதவி செய்வாராக. இந்த வசனங்களை மீண்டுமாய் நீங்கள் தியானித்து பாருங்கள். ரோமர் 5 அதிகாரம் 8 வசனம். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நன்றி செலுத்துவதன் மூலமாக நீங்களும் அவர் மேல் வைத்திருக்கிற அன்பை விளங்க பண்ணுங்க. Thank you. God bless you and have a great day.